தெரிஞ்ச அக்காவோட கோவம் நியாயம்தான். நீங்க உங்களை பத்திரமா பாத்துக்கணும்ல. ஃபிலிம் ஸ்டன்ட்ஸ் எவ்வளவு டேஞ்சர்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. இவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா இவரோட இஷ்டத்துக்கு தான் செய்வாரு. நீயே கேளு சுமதி. ஒருவேளை இவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? மானா அத எதுவும் நடக்கலல்ல. நீங்க எதுவும் பேச தேவையில்லை. வாவ், வாட் a லொகேஷன். இன்னைக்கு ஷூட்டிங் இங்கே நடத்திடலாம். சார், என் மனைவி மேல கோவமா இருக்கா சார். ஆனா நீங்க ஷூட்டிங்க பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்களும் என்ன மாட்டி வீட்ல தான் வந்திருக்கீங்களா? பர்ஃபெக்ட். நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு வா. அப்புறம் நீங்க எல்லாரும் போங்க. இதெல்லாம் என்னங்க? சாரி சொல்லுன்றதுக்காக என்னோட சின்ன ஏற்பாடு. இது எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சிருக்காங்க. பாத்தியா சௌமியா, உன் ஒருத்தி சந்தோஷத்துக்காக எத்தனை பேர் பாடுபட்டு இருக்காங்க. எல்லாரும் எங்க? இதுக்கு மேல மத்தவங்களுக்கு என்ன வேலை? இனிமே ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும்தான். அப்படிதானே? வா. இதுக்கெல்லாம் என்ன அவசியங்க? கொஞ்ச நேரம் கோவமா இருந்தாலும் அப்புறமா சரியாயிடுவேன். தெரியும். ஆனா என்னன்னா, நீ எப்போது ஒரு தடவை தான் கோவப்படுவ. ஆனா எப்போ கோவப்பட்டாலும் நீ கோவப்படுறதுக்கான அந்த காரணம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப எனக்கு உன் மேல அன்பு மட்டும்தான் வரும். அதனாலதான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டியதாயிடுச்சு. பாட்டி, சரி வாங்க, நம்ம எல்லாம் கிளம்பலாம். இவங்க இப்ப தனியா இருக்கணும். ஆமா ஆமா, வாங்க போலாம். வாங்க. நீங்க எப்படிப்பட்டவர? பைத்தியக்காரன். உனக்காக, உன்னோட காதலுக்காக வாழ்க்கை முழுக்க உன்னை வெறுப்பேத்திக்கிட்டே உன் கூடயே சேர்ந்து வாழணுன்ற அளவுக்கு. பேச்செல்லாம் நல்லதா பேசுறீங்க. ஆனா என் மேல சத்தியம் பண்ணுங்க, இதுக்கு மேல உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படுற மாதிரி எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. சௌமியா, உன் மேலாம் சத்தியம் பண்ண முடியாது. நான் வேணும்னா என் மேல சத்தியம் பண்ணிக்கிறேனே. இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். என் மேல ஏன் சத்தியம் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நீ என்னோட வாழ்க்கையில வந்ததுல இருந்து என் வாழ்க்கை விலை மதிப்பில்லாததா ஆயிடுச்சு. அப்படின்னா யார் தான் சாக ஆசைப்படுவாங்க? நான் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் உன்னோட சேர்ந்து வாழணுன்றதுக்காக, இந்த மாதிரி எப்பவும் அன்பா பேசணுங்கிறதுக்காக, இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல உன் கூட சேர்ந்து உட்கார்ந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்காக. இப்ப ஏதாவது விஷ் கேளு. என்னங்க கேக்குறது? எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றிட்டீங்க. நீங்களே இப்ப கேளுங்க. நான் வாழ்ற வரைக்கும் என் சௌமியா கூட தான் வாழணும். நான் சாகிறதா இருந்தாலும் என் சௌமியா கூட. நீங்க ஏன் சாகிறத பத்தி பேசுறீங்க? என்னோட ஆயுளும் சேர்த்து உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன். சரி, அப்ப சாவு கேன்சல். நாம 2 பேரும் சேர்ந்து வாழணும்.